टाइगर का हुक्म। Sir. Dr. A.P. Francis, welcome sir. And our guest, Sarath sir, welcome to our campus. Once again, welcome you all and wish you a Merry Christmas and Happy New Year. Good morning to all of you. நம்பர் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அன்பு, லவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஜீசஸோட மெயினான பார்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா டெய்லியும் வந்தோம், ஒரு கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணோம், ஒரு சாக்லேட் கொடுத்தாங்க, கேக் கொடுத்தாங்க, சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போனோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தயவு செஞ்சு யாருடைய மனசில் இருந்து வேணா ஸ்டாப்பிங் காலேஜிங் கட்டாயம் அது இருக்கக்கூடாது. ஸோ இருக்கிறத இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். பைபிளில் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் பேசலாம். தப்பு பண்ணாத ஆட்கள் யாருமே கிடையாது. 100% பியூரான ஆட்கள்ன்றது இந்த உலகத்திலே யாரும் கிடையாது. ஸோ தட் மன்னியம். என்ன கிறிஸ்மஸ் டு ஆல் ஆஃப் யூ. இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனை காட்டிலையும் சர்ச்சில் போய் பெருசாக செலிப்ரேட் பண்ணக்கூடிய அளவு எனக்கு தெரிஞ்ச ஒன்றும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்மஸ் டுடே இஸ் கம்ப்ளீட்டட், நவ் இஸ் கம்ப்ளீட்டட், ஒன் மோர் ஃபங்க்ஷன் இஸ் தட். இதுவே எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இதுக்கு மேலே சர்ச்சுக்கு போகிறவங்க போயிட்டு ஒரு ப்ரேயர் பண்ணுவோம், நைட்டு 11 o'clock போயிட்டு ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு 2 o'clock வருவோம். பட் அதில் இருக்கக்கூடிய ஒரு Good afternoon to all. First of all, I thank our chairman Dr. K.R. Ramesh Babu and vice chairman Dr. B. Janagalli ma'am and administrative officer D. Stalin sir, respective principal arts and science and education. சார் மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டாங்க. கம்யூனிட்டி அப்படிங்கிறதுல நம்ம பேஸ்ட் ஆன் தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 3மே சேமாக தான் இருக்கும். லாஸ்ட் இயரை காட்டிலும் இந்த வருஷம் நல்லா நம்ம பிரைட்டாகவே ஆரம்பிச்சிருக்கோம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ப்ரோக்ராமும் பெஸ்ட்டாக கொடுக்கணுங்கிறதுல சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறதுல பெருமையாக சொல்லிக்கிறேன் நான்.
கொடுத்தாரே இயேசு சாமி. கட்டி கட்டி பாடுவோம், கை தட்டி ஆடுவோம், கட்டி கட்டி கன்னி மரியாளுக்கும் யோசேப்புக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. ஒரு நாள் இரவு மரியாள் நித்திரை செய்து கொண்டிருக்கையில் தேவதூதன் சொப்பனத்தில் தோன்றி, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். பெரியாருக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவரின் குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்னென்றைக்கும் அரசாடுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிகிறார். இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவரின் பெறன் உன்மேல் நிலையிடும். ஆதலால் உன்னிடத்திலிருந்து பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. தனக்கு நியமிக்கப்பட்ட மரியாள் கர்த்தவதியாய் இருப்பதை யோசேப்பு அறிந்தான். ஆனால் யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அன்று இரவு தேவதூதன் யோசேப்புக்கு சொப்பனத்தில் தோன்றி, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாது. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார்.